ஸ்ரீமத்யை கோதாயை நமஹ. இன்னைக்கு திருப்பாவையில் 24வது பாசனம் பார்க்கலாம். அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் விரல் போற்றி, பொன்ற சகட முதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பாய்கடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்ற சகட முதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகைகடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏத்திப் பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் மங்களாசாசனம் பண்ணுறா. பெருமாளோட குணாதிசயங்கள், அவருடைய இதுக்கு முன் அவதாரங்களில் செய்த திறன், அவருடைய தீர செயல்கள், அதை பார்த்து அதெல்லாம் நினச்சி அதுக்கு அவள் போற்றி பாடுறா. இந்த போற்றி பாடுற குணம் எப்படி கிடச்சிது ஆண்டாளுக்கு அப்படின்னா, அவள் அப்பா கிட்டேருந்து விஷ்ணு சித்தர்கிட்டேருந்து கிடச்சிது. விஷ்ணு சித்தர், ஸ்ரீ விஷ்ணு சித்தர் என்ன பண்ணினா, அவர் பாண்டியனோட சபையில் அந்த நிர்தாரணம் பண்ணிட்டு வெளியில் வரும்பொழுது அந்த பொற்கிழி தானாக அவருடைய மடியில் இறங்கிட்டு, உடனே ராஜா என்ன பண்ணா, பெரிய அளவில் ஊர்வலம் பட்டத்து யானை மேலே அவர் பார்க்கும்போது, அப்போ பெருமாள் ஆகாசத்தில் கருடாரூடனாக காட்சி கொடுத்தார். அதை பார்த்தோடனே, அடடா, இந்த உலகத்தில் இப்படி அழகாக நிற்கிறையே, யாரானா கண்ணெச்சில் பட்டுட்டு போகிறாளே, யாரானா திருஷ்டி வந்துட்டு போகிறதே உனக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுவா, பெருமாளை பார்த்து சேவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே எனக்கு இது வேணும் அது வேணும், ஜுரம் இல்லாமல் இருக்கணும், வியாதி இல்லாமல் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாரும் சௌகரியமாக இருக்கணும்னு தன்னை பற்றி தான் விசாரிச்சுப்பா. தன்னுடைய தேவைகளுக்கு தான் கேட்டு வச்சுப்பா. ஆனால் பெரியாழ்வார் என்ன பண்ணார், ஸ்ரீ விஷ்ணு சித்தர்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணினார், பெருமாளுக்கு நல்லது பண்ணணும், பெருமாள் சௌகரியமாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னு சொன்னால், பெருமாள் ஒருத்தர் நன்னா சௌகரியமாக இருந்தால் இந்த உலகமே சௌகரியமாக இருந்துடும். பெருமாளோட குறைபாடு, அவருக்கு எந்த விதமான சுகக்கேடும் இல்லை, அவர் எல்லா விதத்திலையும் சௌகரியமாகவும் பத்திரமாகவும் இருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த உலகமே பத்திரமாகவும் சௌகரியமாகவும் இருந்துடும். ஏன்னா அவர் தான் சர்வாந்தரியாமி, எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் தான் உள்ளுரை பொருளாக உள்ளுரை இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் நன்னா இருந்துவிட்டா எல்லாருமே இந்த உலகமே நன்னா இருந்துவிடும் அப்படின்னு அந்த பெரிய ப்ராடர் வியூவில் உடனே ஆழ்வார் என்ன சொல்கிறார், பெரிய ஆழ்வார், நீ உனக்கு அவருக்கு பல்லாண்டு பாடுறார். பல்லாண்டு இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும், உன் கையில் இருக்கிற ஆயுதங்கள்லாம் பல்லாண்டு இருக்கணும், உன் வல மார்பினில் இருக்கிற மங்கையும் பல்லாண்டு அப்படின்லாம் நிறைய பாடுறார். 10-11 பாசனத்தில் சொன்ன அந்த வார்த்தையை இன்னைக்கு ஆண்டாள் என்ன பண்ணிவிட்டா, 6 வரியில் 6 விதமான சுவைகள் இருக்கும் இல்லையா, 6 சுவை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த முதல் 6 வரியில் பெருமாளுக்கு எல்லா விதத்துலேயும் அவருடைய அவதாரங்களோட பெருமையை சொல்லி அவருக்கு போற்றி சொன்னான். முதல் வார்த்தை என்னது, திருவிக்கிரம அவதாரத்தை பற்றி சொல்கிறா. திருவிக்கிரம அவதாரத்தில் என்னது, 3 உலகத்தையும் பெருமாள் தாவி அளந்தார். முதல் உலகத்தை எப்படி பண்ணார் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏன் அந்த இந்திரலோகத்துக்கு அவன் போய் அதையும் அளந்துட்டான் அப்படின்னு சொன்னால், அவர் மகாபலி எந்த விதமான வேலையும் பண்ணலை. மகாபலி வரப்போகிறார் அப்படின்னு சொன்னால் அவன் தோத்துட்டோம்னு ஒரு பேர் வர வேண்டான்னு இந்திரன் எங்கேயோ போய் என்ன பண்ணிடுறான், மறைவாக நின்றுடுறான். ஒத்துழைமே இல்லைன்னு சொன்ன உடனே அவர் மகாபலியை ஆக்குபை பண்ணிக்கிறார். இது அங்கே என்ன பண்ணல, எந்த சண்டையுமே நடக்கலை. அந்த சண்டையில் யாரும் தோக்கவும் இல்லை, யாரும் ஜெயிக்கவும் இல்லை. ஆனால் ஒரு இடத்துக்கு ஒருத்தர் போனால் அன்ஆக்குபைடு பிளேஸ், அதுதான் டெசர்டட் பிளேஸ் அப்படின்னா, அவர் அங்கே போனோடனே தன்னோட கொடியை ஏற்றி வச்சு மகாபலியோட இடம் இது என்னது அப்படின்னு சொல்கிறார். அது அப்போ என்ன பண்ணியிருக்கலாம், இது என்னது தான் சொன்னால் கூட ஒருத்தரும் இல்லை, ஆக்குவே பண்ணிவிட்டோம். அதுக்கு சொந்தக்காரன் 17-14 லோகத்துக்கும் உரிமையாளர் ஸ்ரீமன் நாராயணன் தான். அவர் வரும்போது, அப்பா உனக்கோசரம் தான் இது பார்த்தேன், யாரும் இல்லை, அதனால் பராமரித்து வச்சுருக்கேன் இந்த சுவாமிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா பெருமாள் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார். அப்படி அப்பா கொடுத்தியா அப்படின்னு வாங்கி வச்சுட்டு இருக்கும். ஆனால் அவன் என்ன சொல்லலை, மகாபலி அதை பற்றிலாம் யோசிக்கலை.
அங்கே உத்தரம் இல்லை, ஐ ஹவ் ஆக்குபைட் இட், அதனால அது என்னது அப்படின்னு சொன்னார். ஓஹோ, அது அப்படி ஒன்றுதாப்பா அப்படின்னு சொல்லி பெருமாள் வந்து உபேந்திரனா ஒரு அவதாரம் எடுத்து அவருடைய வந்து 3 அடி மண் யாஜகம் கேட்டு வந்து அதனால் என்ன பண்ணார், அவர் இந்த கேட்டார், இதெல்லாம் கேட்டு கொடுத்தார். நம்மளுக்கு அந்த வித்தாந்தமெல்லாம் நன்னாவே தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அதை பற்றி இன்னைக்கு ஆண்டாள் சொல்கிறார். இந்த மாதிரி அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, அப்படி அளந்தியே அந்த திருவடிக்கு பல்லாண்டு, அந்த திருவடி சிறப்பாக இருக்கட்டும், அது மேலும் மேலும் செம்மையான காரியங்களை செய்யட்டும் அப்படின்னு. என்ன திருவடிக்கு பாடுறா என்ன? அப்போ பெருமாள் நினச்சிட்டாரா, எத்தனை நாள் ஆச்சு, எப்போவோ எந்த காலத்திலே பண்ண காரியத்துக்கு இப்போ வந்து நீ என்ன சொல்கிற, போற்றி சொல்கிறியே, இந்த பொண்ணு என்ன எப்படி பேசுறது அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், பெருமாள் இப்படி சொன்ன உடனே முன்னாடி பாசனத்தில் ஆண்டாள் என்ன சொல்கிறா, நீ என்ன பண்ணுற, ஒரு குகையில் படுத்திருந்த சிங்கம் போல மொல்லை எழுந்து நல்ல சோம்பெல்லாம் முறிச்சுக்கிட்டு நீட்டி முயற்சிட்டு என்ன ஏறு கதி சிம்ம கதி போலவும் கஜகதி போலவும் நடந்து வந்து உன்னுடைய ஆசனத்தில் அமர்ந்துக்கணும். அப்புறம் நாங்கள் வந்து என்ன கேட்குறோமோ அதெல்லாம் யோசித்து பார்த்து ஆர் தே ஃபிட் இனஃப் டு ரிசீவ் ஆல் திஸ் திங்ஸ்ன்னு யோசித்துட்டு எங்களுக்கு நான் கேட்டதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடியானா நடந்து வா வந்து சீட்டில் உட்காருன்னு சொல்லிட்டு, இப்போ வேணா எந்த யுகாந்திரத்துலேயோ பண்ணின ஒரு வேலைக்கு இப்போ போய் அந்த நிகழ்வுக்கு இன்றைக்கி போற்றி சொல்கிறது இந்த பொண்ணு அப்படின்னு பெருமாள் ஒரு புன் சிரிப்பு சிரிச்சுக்கிட்டாராம். அதுக்கு உன்னுடைய சீரிய சிங்காதனத்தில் வந்து இருக்கணும், உன் வீட்லேயே நீ எங்கே படுத்துருக்கோ அந்த பெட்லேருந்து எழுந்து வந்து உன்னோட சிங்காசனத்தில் அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் அப்படின்னு சொன்னா இல்லையா. அதுபோல் இப்போ என்ன சொல்கிறா, பழைய திருவிக்கிரம அவதாரத்தில் செஞ்ச ஒரு விஷயத்த அப்போ நடந்த ஒரு நிகழ்வுக்கு இன்றைக்கி போற்றி சொல்கிறா. என்னத்துக்கு இந்த பொண்ணு இப்படி பிலேட்டடாக சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்டா, அதுக்கு அவளே சொன்னாலாம், அன்றைக்கி நாங்கள் சின்ன பசங்க, எங்களுக்கு அப்போ தெரியாது. இன்னும் முதல் விஷயம், அந்த அவதாரம் நீ பண்ணும்போது நான் இல்லவே இல்லை, அது என்ன நிகழ்வுன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் தெரியும்னாலும் இப்போ இன்றைக்கே நாங்கள் சின்ன பசங்க தான், அதை பற்றி பேசுகிற அளவுக்கு பெரிய ஞானமெல்லாம் இல்லை. அதனால் இப்போவாவது சொல்கிறோமே, இப்போவாது இதை பற்றி சொல்லணும், பெருமாளுடைய என்ன பராக்கிரமத்தை பற்றியும் சிறப்பை பற்றியும் போற்றி சொல்லணும்னு சொன்னதே, அது இப்போ தான் சொல்கிறோம். பிலேட்டடாக சொன்னால் கூட இதை நீ ஏற்றுக்கணும்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் ஒரு பொன் சிறப்போட அங்கீகாரம் பண்ணிக்கிறார். அடுத்தது என்ன, திருவிக்கிரம அவதாரத்தை சொல்லித்தா. எப்படி, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, என்னைக்கோ எந்த காலத்துலேயோ நீ இந்த 3 உலகத்தையும் தாவி அளந்தையே, அதாவது மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட வாங்கி இந்திரனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வாங்கிட்ட இல்லையா, அந்த இதுக்கு அடி போற்றி, அப்படி தாவி அளந்த அந்த திருவடிக்கு போற்றி போற்றி அப்படி சொன்னான். அடுத்தது என்ன சொன்னா, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, நீ என்ன பண்ணுற, அயோத்தியிலேருந்து லங்கை வரைக்கும் நடந்து இங்கே என்ன திருப்புல்லாணி வரைக்கும் நடந்து வந்த, அதுக்கப்புறம் திருப்புல்லாணியை தாண்டின உடனே அந்த சமுதிரத்தில் பாறையால் என்ன கட்டினேன், பிரிட்ஜு கட்டினுட்ட, பாலம் கட்டின்ட்டு, பாறையால் பாலம் கட்டி அதை தாண்டி லங்கைக்கு போய் தன்னால் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு அது என்ன பண்ண, உனக்கு அந்த ஒரு சாமர்த்தியம் இருக்குல்ல, அந்த திறமை, அந்த திறலுக்கு போற்றி அப்படின்னு சொன்னார். பெருமாள் நடந்து வந்ததுக்கு ஒரு திறமையா, அது என்ன, ஊரில் அவருக்கு ராஜ்ய பரிபாலனத்துக்கு இப்போ இல்லை, நீ வந்து பரதன் தான் ஆளணும், நீ போயிட்டு வான்னு சொன்னான். சரிதான்ட்டு வந்தார். இப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தார். எவ்வளோ தூரம் வந்தார், நாசிக் பஞ்சவடி வரைக்கும். சீதை லக்ஷ்மணன் 2 பேரோடும் சேர்ந்து பெருமாள் நடந்து வரார். அந்த நாசிக் பஞ்சவடி அந்த ஏரியாவில் வந்த உடனே சீதையை என்ன பண்ணிவிட்டா, ராவணன் அபகரிச்சுன்னு போயிட்டான். சீதையை தேடிக்கொண்டு திக்கு திக்காய் ராமர் சீதையை தேடி சென்றாராம், திக்கெங்கிலும் காணாமலே திகைத்து நின்றாராம். அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்து அப்புறம் சுக்ரீவ சக்கியம் கிடச்சிது. அப்புறம் வந்து திருப்புலாணி வரைக்கும் வந்தார். அவ்வளோ தூரம் நடந்து வந்து அதுக்கப்புறம் சமுதிரத்து மேலே பாலத்தை கட்டி அங்கே போய் ஜெயிச்சுட்டு வந்தேன். அந்த ராவணனை ஜெயிச்சுட்டியே, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, நீ அப்படி நடந்து வந்தியே அயோத்தியிலேருந்து லங்கை வரைக்கும், அந்த திரள் இருக்கே, அதில் உனக்கு கிடைச்சது என்ன, விபீஷ்ண சரணாகதி, விபீஷ்ணன் ஒரு பரமபக்தன் கிடைச்சான், அதில் ரொம்ப சிறப்பு, அந்த திரள் போற்றி அப்படின்னு. பெருமாள் மறுபடியும் என்ன, இத்தனை கழிச்சு எத்தனையோ திருவிக்கிரமாவதாரம் போயிட்டு ராமாவதாரத்தில் இப்படி சொல்கிறாரு. சரி, போற்றி சொல்கிறாளா, அடுத்தது இருக்கட்டும். அப்புறம் ஒரு 25 வயசு பையன் நடக்கிறது பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை.
12 வருஷம் நடந்து காடு மேடெல்லாம் ஏறி இறங்கி நடந்து எல்லா ரிஷிகளோடையும் இருந்து அதுக்கப்புறம் சீத்தையை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்து பிரிட்ஜு சமுத்திரத்து மேலே பாலத்தை கட்டி அதுக்கு மேலே போயிட அது என்ன பெரிய விஷயம் 37 வயசில் ஒரு வேலை பண்ணுறது பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சிக்கிட்டா அப்படிலாம் நினைக்காத. பொன்ற சகடம் உதைத்தாய். ஒரு 9 மாதத்து குழந்தை ஒரு 7 மாதத்து குழந்தை என்ன பண்ணிட்டு இருந்தது, அந்த தொட்டிலில் படுத்துன்னு இருந்தது. இப்போ தொட்டிலில் படுத்துன்னு இருந்தால் அவள் அம்மா என்ன சொன்னா, நல்லா குளிக்கப்படுத்தினா பாலை கொடுத்தா கொஞ்ச நாளைக்கு படுத்துன்று நான் போய் பாக்கி காரியத்தை மாடெல்லாம் பிடிச்சி எதிர்பக்கம் கட்டிட்டு வரேன், வெயில் வந்துட்டுருக்கோம் நிழலில் கட்டிட்டு வரேன் அப்படின்னா அந்த சகடம் பக்கத்தில் உட்காண்டிருந்தா. அந்த சகடம் பக்கத்தில் வச்சா அந்த சகடமே என்ன பண்ணிது, சக்கரமே சுழண்டு வந்து பெருமாள் மேலே சாஞ்சி விடணும். எப்படியான அந்த தொட்டிலோட பெருமாளை நான் இது பண்ணிடணும் நசிக்கிண்டம் அப்படின்னு வந்தான். ஆனால் பெருமாள் இப்போ என்ன பண்ணுறார், இப்படி என்ன இது வருதே நம்மளுக்கு அப்படின்னா, இது என்ன உருண்டு வருதுன்னு பெருமாள் காலால் உதச்சா. அந்த காலால் வச்சா சகடமே அது என்ன பண்ணித்த மொடமொடன்னு உடஞ்சிடுது. சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தா இங்கே வெறுமனை தானே இருந்தது இந்த வண்டி சக்கரம், இது எங்கே சாஞ்சுது, யார் இதை தள்ளி விட்டா அப்படின்னா நிறைய கேள்வி கேட்கலாம், யசோதையை கேட்கலாம், இன்றைக்கி நம்ம கூட கேட்கலாம். ஆனால் அது யார் தள்ளி விட்டா ஏன் வந்ததுன்னு கேட்கறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் பதில் கிடையாது. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேவையும் இல்லை. பெருமாள் தன்னுடைய குட்டி கால் ஒரு 9 மாதத்து குழந்தை என்ன பண்ணித்த ஃபட்டாரம் தட்டி விட்டுது. அந்த சக்கரமே என்னென்ன தூளாக உடஞ்சி போச்சு. அதோட கூட ஐயோ இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி யசோதை குழந்தையை தூக்கிண்டா. ஆனால் சகடத்தை உடச்சது கீழே பார்த்தா அவன் ஒரு அசுரன், ஒரு அரக்கன் கீழே படுத்துன்னு இருக்கான் அப்படின்னு. பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் கன்று குணிலா வெறிந்தாய் கடல் போற்றி அப்படின்னு. அப்போது என்ன பண்ணா, கம்சனோட ஆட்கள் வந்து விட்டா. பெருமாள் எங்கேயும் இப்போ இந்த இடத்துல திருமங்கையாழ்வார் பாசுரத்தெல்லாம் கேட்டோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீ எங்கேயும் போகாதப்பா, அவெல்லாம் போவாண்டான்னு சொல்கிறா, நீ பத்திரமா ஒரு இடமா இரு அப்படின்னு. ஏன்னா இந்த உலகத்தையே திறம்பட நிர்வகித்து எல்லாரையும் அடைக்கலம் கொடுப்பவர்களுக்கு அனைவருக்கும் அடைக்கலம் கொடுத்து அவரை எல்லாரையும் ஜாகிரதையாக பார்த்துக்கிற அந்த பெருமாளையே அவர் என்ன சொல்கிறார், நீ எங்கேயும் போகாதப்பா ஒரு இடமா இருப்பா. என்னப்பா இப்படி யாரோ கூப்பிட்டுட்டே இருக்கா, இங்கேயோ போயிட்டே இருக்க, அங்கெல்லாம் போயிட்டு அடிபட்டுதுன்னா என்ன பார்க்கறது, ஏன் அப்படி செய்கிற, நீ எங்கேயும் போகாத ஒரு இடமா இரு. ஒரு இடமா இருந்தால் எல்லாரையும் பரிபாலனை பண்ணணுமே, அதனால் என்ன நீ இருக்கிற இடத்துலேருந்தே எல்லாத்தையும் பரிபாலனை பண்ணுப்பா, இதுக்குவா போயிட்டே இருக்க, எங்கேயும் போகாத நான் சொல்லிகிட்டே இருக்கேனேப்பா அப்படின்னு அவர் ஆழ்வார் கேட்குறார். அதையும் கேட்காம இந்த பெருமாள் என்ன பண்ணுறார், எல்லாத்தையும் பசு கன்று அப்புறம் ஆயர்கள் எல்லாரையும் அழிச்சுக்கிட்டு காட்டில் போய் இப்படி பசு மேய்ச்சின்னு இருக்கார். பசு மேய்க்கிறதுக்கெல்லாம் போவாண்டான்னு சொன்னனேப்பா அப்படின்னு சொன்னால் கேட்கல. அவர் பெருமாள் எல்லாத்தையும் அழிச்சுன்னு போகிறார். அங்கே போனால் 2 அசுரன் ஒருத்தனோட ஒருத்தன் பேசின்னு இருக்கான். இந்த பழம் நல்லா பழுத்து நிற்கிறது, டபால்னு பெருமாள் தலைமையில் விழுந்துடணும், கிருஷ்ணரை அப்படியே அதால் நச்சுக்கி விட்டுடணும். அப்புறம் இங்கே ஒன்று இருக்க கன்று, ஒரு கன்றுக்குட்டி இருக்குது, அந்த கன்றுக்குட்டி மேலே நம்ம ஆவேசித்துட்டு இருக்கணும், அது மேலே அப்படியே பெருமாள் மேலே டைவடிக்கணும், பெருமாள் மேலே கிருஷ்ணரை நசுக்கி விட்டுடணும் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கான். அதனால தான் பார் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கான், உன்னை போகாதேன்னு சொல்கிறேன் பார் அப்படின்னு ஆழ்வார் கேட்டுட்டே இருக்கார். ஆனால் பெருமாள் என்ன பண்ணார், அப்படியாப்பா இதே இரு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு சின்ன மூச்சை பிடிச்சி அந்த கன்றுக்குட்டியை அதன் காலை கவுத்து பிடிச்சின்னு ஒரு சவட்டி அடிக்கிறார். அது நேர அந்த பழம் பழுத்து ரெடியாக காத்துட்டுருக்கேன் அது மேலே போய் விழருது. அது மேலே விழுந்த உடனே 2 பேரும் ஒருத்தர் மோதிக்கிண்டு கீழே விழுந்து 2 அசுரனுமே காலமாயிடுறான். அப்போ தான் பார்த்தியா நான் சொன்ன மாதிரி உன் தலை மேலே விழுந்தா என்னத்துக்கு ஆகும், அதுக்கு தான் போகாத, எங்கேயும் போகாத, வீட்டோடு இரு, ஒரு ரசம் சாதம் சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி மேலே ஒரு மோர் சாதம் சாப்பிட்டு ராமான் படுத்துட்டுக்கலான்னா போயிட்டே இருக்கேடாப்பா அப்படின்னு ஆழ்வார் பெருமாள் மேலே பொங்கும் பரிவு அதனால் பார்த்து சொல்கிறார். ஆனால் பெருமாள் என்ன பண்ணிட்டா, அவர் 2த்தையும் போயிட்டா. அதை பார்த்து தான் கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, அவர் கையால் தானே சாவட்டினார், அதுக்கு எது கழல் போடுறார் அப்படின்னு சொன்னால் அந்த கழல் இருக்கே அந்த பெரிய பெருமாள் காலில் போட்டுருக்காரு அது சிறப்பு அப்படின்னு சொல்லி வராக அவதாரத்தில் கூட பெருமாள் காலில் பெரிய கழல் போட்டுருந்தார். அப்படி நம்ம அந்த சித்திரம் எல்லாம் பார்க்கச்சேவோ எங்கே பார்த்தாலும் தெரியும். பெருமாள் இதுவாக இருக்காரு ஸ்வயம்பா பார்க்குறமே இங்கே அந்த இடத்துல ஸ்ரீமுஷ்ணத்தில் பார்த்தா கூட பெருமாளோட காலில் பெரிய பெரிய கழல்லாம் இருக்கும். அந்த கழலில் மாட்டிக்குவேன், அந்த பறல் செரிக்கிற சத்தம் கேட்டுதே அதுவே பெரியமாக உலகம் ஃபுல்லாக இடி போல் கேட்டுது அப்படின்னு சொல்கிற உண்டு, சிறப்பெல்லாம் உண்டு. அப்படின்னா அந்த கழல் கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, அதுக்கப்புறம் சரி 3 தடவை போற்றி சொல்லியாச்சு. அப்புறம் என்ன குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றின்னு,
இதெல்லாம் அசுரனை அரக்கனால அழிச்சு விட்டா. இந்திரனை என்ன பண்ணுறான், அவனுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கோவர்தனகிரிக்கு பெருமாள் என்ன பண்ணார், இது என்ன அவனுக்கு கொடுக்குற இவனுக்கு கொடுக்குற, இந்த மழை இல்லாட்டா இந்த ஊரில் மழையே பெய்யாது, இந்த மழையை பெய்யாட்டா பயிரே வளராது, பயிர் வளராட்டா பச்சை புல் இல்லாட்டா பசு சாப்பிடாது, பசு சாப்பிடாட்டா நம்மளுக்கு ஏது பால் அப்படின்னு பெருமாள் கரெக்டான லிங்க் மாற்றி மாற்றி கரெக்டாக சொன்ன உடனே அவளுக்கு நந்தகோபர்களுக்கும் அங்கே இருக்கிறவளுக்கும் இதை சொல்லுது, பையன் சரியாக தான் சொல்கிறது பசங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பெருமாள் சொல்கிறத கேட்டு அந்த கோவர்தனகிரிக்கு அத்தனையும் படைச்சுட்டா. அது எல்லாம் படைச்ச உடனே என்னாச்சு, கோவர்தனகிரியை பெருமாள் சர்வாந்தரியாமி கொஞ்ச நாள் இந்த பசங்களோட இங்கே இருற ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு இதை வரேன் அப்படின்னு பெருமாள் மலையோட பின்பக்கத்துக்கு போய் அவள் படைத்த அத்தனை பக்ஷணங்களும் அத்தனை விதமான பதார்த்தங்களையும் பணியாரங்களையும் ஒரே நிமிஷத்தில் ஒரு அரை நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் அப்படின்னு சொல்கிற மாதிரி மொத்தத்தையும் தானே பக்ஷணம் பண்ணியாச்சு, ரொம்ப சரியாச்சு. ஆனால் என்ன பண்ணினார், இது இந்திரனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. இது என்ன ஞானியாயம் பண்ணுறது இந்த பையன், நமக்கு கிடைக்க வேண்டிய எல்லா படையிலையும் வேற எங்கேயோ வைக்க சொல்லி ஒரு மலைக்கு கொண்டு வைக்க சொல்கிறது, போராத வரைக்கும் தானே எல்லாத்தையும் பக்ஷணம் பண்ணிவிடுத்து அப்படின்னு நினச்சின உடனே அவன் என்ன பண்ணா, அவனுக்கு பசியோட வேகம் மலையை 7 நாளைக்கு ராத்திரம் என்ன பண்ணுறது, அது கொட்டி கொட்டி தீக்கிறது. பெருமாள் என்ன பண்ணுறார், அப்படி அந்த கோவர்தனகிரி இன்னைக்கு கூட போய் பார்க்கலாம் அந்த மலையை, அது என்ன பண்ணிட்டு அப்படி கொஞ்சம் தூக்கி போட்டு தன்னோட சுண்டு விரலால் கவுத்து பிடிச்சிக்கிண்டு எல்லா ஆனிரைகளையும் அது கீழே நிற்க வச்சு பெருமாள் எல்லாத்தையும் காப்பாற்றினார். 7 நாள் அவனுக்கு மூச்சே விட்டு போகிறது, மழை பெஞ்சு ஊரே அடிச்சுன்னு போகிறது. ஆனால் அந்த நந்தகோகுலத்தில் இருக்கிற எந்த உயிரினத்துக்கும் எந்த விதமான பாதிப்பும் வராமல் பெருமாள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறார், எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றி அது மலை அடிவாரத்தில் நிறுத்துறார். ஊரே இருட்டு வந்துடுமே, ஒரு வழக்கு ஏற்றுறது கூட முடியலையேன்னா அந்த மலையில் இருக்கே முக்கியமான சிறப்பான கற்கள் அதுவே ஒளி வீசுறது. அந்த ஒளி வீசத்திலேயே எல்லாரும் இரவு நேரத்தையும் சிறப்பாக கழிக்க முடியுது அப்படின்னு பார்த்தா. அதனால் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படின்னு வரும்போது குன்று குடிலாய் எடுந்தாய் குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. அது என்ன, அது எதுக்கு குணம் போற்றி சொன்னால் அது ஒரு நல்ல குணம். எல்லாரையும் தன்னை அண்டினவாளுக்கு சிரமம் என்ன சொன்னால் அவளை என்ன பண்ணுறார், ஒரு விதமான குறைவு வராமையும் பாதுகாக்கிறார். அது ஒரு பெரிய சிறப்பான குணம். சரணாகதனை காப்பாற்ற வேண்டும், சரணாகதனை ஒருபொழுதும் நழுவ விடக்கூடாது. அதனால்தான் பெருமாளுக்கு அச்சுதன் அப்படின்னு பேர். தன்னை அண்டினவர்களை நழுவி விட்டாமல் என்ன பண்ணுவார், நழுவ விடாமல் பார்த்துப்பார். அதனால் அது ஒரு குணம் இருக்கே, அந்த குன்று கொடையா எடுத்தாய் குணம் போற்றி அப்படின்னு சொன்னார். சரி, குணம் போற்றினார். லங்கைக்கு போயிட்டு வந்த திருவடிக்கு பல்லாண்டு, தாவி அளந்த திருவிக்கிரமனுடைய திருவடிக்கு பல்லாண்டு, குட்டி குழந்தையாக இருந்து பொன்ன சகடம் உதைத்தாய் அதுக்கு புகழ் போற்றி, அப்புறம் கண்டுகுடிலாக இருந்தாய் எல்லாத்துக்கும் கழல் போற்றி எல்லாம் சொல்லிட்டாச்சு. அப்புறம் அன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி சொல்லியாச்சு. நின்கையில் வேல் போற்றி, எல்லாரையும் துஷ்ட சிக்ஷணம் சிஷ்ட பரிபாலனம் பண்ணுறியோ, நான் சிஷியர்கள் எல்லாரையும் பரிபாலனம் பண்ணுறியே, அதுக்கும் உங்களுடைய வேல் இருக்குது. இல்லை தப்பு பண்ணுறா அவளெல்லாம் பண்ணுற, அதுக்கு தண்டிக்கணும் இல்லையா, துஷ்ட நிகிரகம் பண்ணணுமே. அப்போ துஷ்ட நிகிரகம் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட வேல் இருக்குதுன்னு சொன்னால் அதுவும் போற்றி அப்படின்னு சொன்னார். இது என்ன இப்படி எல்லாருக்கும் போற்றி சொல்கிறேன்னா, 6 விதமான குணாதிசயங்களே இந்த பாசுரத்தில் நம்ம பார்க்க முடியும். பெருமாளுடைய திருவடிக்கு பல்லாண்டு, அதுக்கப்புறம் நடந்ததுக்கு ஏற்கனவே அவன் மாரிமலை முறைஞ்சில தான் நடந்து வா உட்காரு நின்று அப்படின்னு சொன்னா இல்லையா. அதனால் அந்த திறன் கையால் அந்த கண்ணுக்குட்டியை எடுத்து ஷவட்டி போட்டதுக்கு அதுக்கு ஒரு புகழ், அந்த திருவடிக்கு பல்லாண்டு, அந்த திருக்கைகளுக்கு பல்லாண்டு, நடந்து வந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு, அதுக்கப்புறம் பெருமாளுடைய திருவடி அது மேலே போயிட்டு ஒரே ஒரு சுண்டு வரல 7 நாள் அகோராத்திரம் பெய்கிற மழையை காப்பாற்றினாலே அந்த சுண்டு வரல தாங்க முடிஞ்சதே ஒரு 7 வயசு பாலகனால அப்படின்னு சொன்னால் அந்த சிறப்பை அந்த அது குன்று கொடையாக எடுத்தாய் குணம் போற்றி, எல்லாவற்றையும் எல்லா ஜீவராசிகளையும் தன்னை அண்டினவர்கள் அனைவரையும் நழுவ விடாமல் எல்லாரையும் என்ன பண்ணோம் காப்பாற்றணும்னு சொல்கிற அந்த குணம் இருக்கே, அந்த சரணாகத வத்சலன்ற பேர், அதுக்கு அந்த குணத்துக்கு போற்றி அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன சொன்னார், இதெல்லாம் ஆச்சு, நான் இன்றியாம் வந்தோம், இதெல்லாம் அன்றைக்கே சொல்லியிருக்கலாமே, அன்றைக்கே நீ சொல்லலை அப்படின்னா, அன்றைக்கி முதல்ல நாங்கள் இல்லை, ரெண்டாவது நாங்கள்
வந்தோம், வந்த நேரத்தில் இன்னைக்காவது உன்னை புகழணும்ன்ற ஒரு புத்தி வந்திருக்கே, புகழணும்ன்ற அந்த அறிவு எட்டியிருக்கே, அதுவே நீ என்ன பண்ணிக்கணும், சிறப்பாக எங்கள் சின்ன பசங்க நம்மளை சொல்லாது அப்படின்னு அதை மனமுகந்து ஏற்றுக்கோ. ஒன்று, சாதாரணமாக ஒருத்தருக்கு ஒரு அவசரத்தில் இருக்கார், அவருக்கு நம்ம உபகாரம் பண்ணுறோம்னு சொன்னோம், பணத்தால் சரீரத்தை ரெண்டுத்துலேயும். ஆனால் சமயத்தில் நம்மளால் போக முடியல, நம்மளுக்கே சோக்காடு வந்துடுறது. ஆனால் பணத்தால் கொடுத்து உதவ முடியல அப்படின்னு சொன்னால், அப்படி ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதை செய்யலைன்னு வைங்கோ, அது ரொம்ப தவறு. அடடா வாக்கு கொடுத்துட்டோம் செய்யலையேன்னு அது நம்மளுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கேஷுவலாக ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது, போனோம். அப்புறமா இந்த மாதத்தில் நிறைய பணம் மீறும், உன்னோட செலவுக்கு கொடுக்குறேன், யூ கேன் ஹேவ் இட் ஃபார் யுவர் ரொட்டீன்ஸ் அப்படின்னு சொன்னால் அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்படியா, அவசியம் சுவாமி தாசோகம் அப்படின்னு சொல்லிப்பா. நம்மளும் நம்மளோட நிலைமையெல்லாம் முடிஞ்சுட்டு புதன்கிழமை கொடுக்கறது அப்படி என்ன ஒரு வாரம் தாண்டி கொடுக்கலாம் போகிறதுக்கு வழியில் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் கழித்து அந்த பணத்தை கொண்டு கொடுத்தோம் வைங்கோ, அது நம்மளுக்கும் கொடுத்தேன்னு சொல்கிறதுக்கு நம்ம கொடுத்த வாக்கை நம்ம காப்பாற்றுறோம், கொண்டு கொடுத்துட்றோம். அவளுக்கும் பரவாயில்ல, நனவோட கொண்டு கொடுத்தாளே, அந்த கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு ஒத்துண்டு கொடுத்துட்டாளே அப்படின்னு அது எப்படி அதை சமமாக எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வெறும் கொடுப்பார், எந்த விதமான மனசில் ஒரு விகல்பம் இல்லாமல் அவளும் அதை வாங்கிப்பாளோ, அதுபோல் நீ என்னைக்கு இந்த அவதாரமெல்லாம் பண்ணினியோ, இந்த சிறப்பெல்லாம் செய்தியோ, அன்றைக்கி சொல்கிறதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை, வயசு இல்லை, நாங்கள் இல்லவே இல்லை, அப்போ அறிவே இல்லை, இதெல்லாம் சொல்லணும், பெருமாளை புகழ்ந்து 2 வார்த்தை பேசணும் அப்படின்றதே இல்லை. ஆனால் இன்றைக்கி தான் வந்திருக்குது அந்த அறிவு. அதனால் ரொம்ப காலம் தாழ்ந்து போனதானா கூட பரவாயில்ல, இன்றைக்கி சொல்கிறோம், அவசியம் ஏற்றுக்கணும். என்ன உன் கையில் போற்றி எதுக்கு சரி தன்னை போற்றி எல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான், இன்றியாம் வந்தோம், உனக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுக்காக மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், அதனால் அடிபணிந்து கேட்டுக்கிறோம், அது இன்றியாம் வந்தோம் இறங்கு, மனசு வந்து நாங்கள் செய்யக்கூடிய இந்த கைங்கரியத்தை மனமு வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இந்த பாசுரத்தில் இருக்கிற உள்ளுரை பொருளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.